சரி ஓகே ஒரு ஆட்டம் தானே ஆடிடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டே இருக்கும்போது அப்போ அந்த சொட்டத்தில் சொல்லுவான், இங்கே பார்த்துக்கோ இந்த ஆட்டத்தில் மட்டும் நீ தோத்துன்னு வச்சுக்கவே நீ ஆப்போசிட் ஜெண்டர் ஒருத்தவங்கள நீ முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பான். இந்த ஆள் செம்ம கெத்தாக இருப்பான், என்ன ட்ரிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான்னு தெரியல. ஆனால் இந்த ஆட்டம் விளையாடும் போது நம்ம ஹீரோயின் தோற்று போயிடுறான். அப்போ அந்த சொட்டத்தில் சொல்லுவான், எங்கே கிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் உன்னை யாருன்னு தெரியாது, உன்னை எப்படி நான் கிஸ் பண்ண முடியும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்பா. அப்படி இல்லை, கேம்னா கேம் தான், அப்போ தான் ஃபோனை தருவேன் அப்படிங்கும்போது சரி ஓகே நீ ஆப்போசிட் ஜெண்டரை தானே கிஸ் பண்ண சொன்ன, உங்கள் டீமில் இருக்கவங்களே பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கே இருக்க யாரை வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி யாரை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ மருமக அங்கே பாருங்க அவன் மாமா அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போகிறதுக்காக பார்ப்பாளா. ஆனால் பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்தோட்டி சேச்சே அவனோட லவரும் கூட இருக்கா, இப்போ எப்படி போய் கிஸ் பண்ணால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடும்ல, ஸோ நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்ப்பா. அங்கே அந்த ரெட் கலர் சட்டை இருப்பான், நம்ம ஹீரோயின் முன்னாடி ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாள், அவன் இருப்பான். இவன் கரெக்டாக இருப்பானே, இவன் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிஸ் பண்ணலான்னு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த ஹேக்கர் இவன் மேலே உள்ள கடுப்பில் நம்ம ஹீரோயினை கால் தட்டி விட்டுறான். இவன் அப்படியே போய் ஹீரோ மேலே விழுந்துடுறா. அங்கே இருக்கவங்களும் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது அந்த பப்ல நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஹீரோயினும் அவங்க நைஸையும் பற்றி பெருசாக தெரியாதா. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோயே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோ அப்படி ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு இருப்பான். பக்கத்தில் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, ஏஹே நம்மக்கிட்டையா வம்பு வச்சுக்கிட்டா, இப்போ பாரு அவர் இவளை எப்படி பனிஷ் பண்ண போறாரு பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாரி தெரியாம தான் விழுந்துட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு எந்திரிப்பா. நம்ம ஹீரோ விட மாட்டான், அப்படியே பிடிச்சிப்பான். அப்போ திரும்ப ஆக்சுவலாக நான் ஒன்றை ஏம் பண்ணி வரல, அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு அவனை ஏம் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவனை காட்டும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கடுப்பு தான் ஆகும். இந்த பக்கம் அந்த சொட்டத்தில் இவர் மேலேயா போய் விழுந்த, எந்திரி உன் ஸ்டோரி முடிஞ்சது, இப்போ சடக்கு என்கிட்டே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொட்டத்தலையை பார்த்து என்ன 30 செகண்ட் கிஸ் பண்ணோம் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சாரிப்பா நான் எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னு ரெட் கலர் ஷர்ட்டையே காட்டிட்டு இருக்கும்போது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிடுறான். அவள் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அங்கே இருக்கவங்க என்னடா இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த லேடிக்கு வேற இவன் இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் எதுக்குடா நம்ம ஹார்ட் பீட்டு படப்படன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்படுவான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் 30 செகண்ட் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு கவுண்டவுன் பண்ணிட்டு இருப்பான். 3, 2, 1 முடிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டு அப்படியே ஹீரோ மேலே படுத்துப்பாலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு இந்த சொட்டத்தலையை பார்த்து கேட்பான், என்ன உன் கேம் இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை சார் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி திட்டுவான். அப்போ அந்த மருமக பொண்ணு எங்கே ஓடுறேன், என் ஃபோனை கொடு, இப்போ யாவது நான் சொன்னதை நம்புறியா, இவர் என்னோட மாமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்புறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவன் ஓடிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ தனாவட்டா உட்காந்துட்டு ரொமான்டிக்காக நம்ம ஹீரோயினில் கூட்டிட்டு இருப்பான். அப்போ இவர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிடுவான். அந்த லேடி செம்ம காண்டில் இருப்பா. அதுக்கு அந்த ஹேக்கர் வேற கடுப்பாயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை டீஸ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஆள் அப்போ தான் சட்டையெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நைஸ் பரவாயில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ வெளியே ஹீரோயினோட சிஸ்டர் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஓஹோ நீ வெயிட்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா, சர்வீஸ் பண்ணிட்டு இங்கே ஓவரா திமிர் பேசிட்டு இருக்கியா, உனக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒரு சபதம் போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மருமக பிள்ளையை கூட்டிட்டு டாக்ஸியில் ஏறான்னு வந்துட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோ காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். செக்ரட்டரி சார் உங்களை உள்ளே கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் உள்ளே போயிடுறா. இந்த மருமக பிள்ளை தானும் உள்ளே போகிறேன்னு போவாளா. செக்ரட்டரி டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சார் உங்களை என்னை வீட்டில் கொண்டு போய் விட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவான். மாமா என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் குழஞ்சி பேசிட்டு இருப்பான். ஹீரோயின்ட்ட கேட்பான், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஹெல்ப்புக்கு எனக்கு கால் பண்ணி கேட்கணும்னு உனக்கு தோணலையா அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணுறதுக்கு உன்னோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லைல்ல, அதாவது இவளோட ஃபோன் நம்பர் அவன்கிட்ட இருக்கும், ஆனால் அவனோட ஃபோன் நம்பர் இவகிட்ட இருக்காது. உடனே ஹீரோ ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி நம்பரை சேவ் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பாரு லிட்டில் கேர்ள், இந்த 3 மாதத்தில் என்னால் உனக்கு ஃபீலிங்ஸ் மட்டும் தான் தர முடியாது, மற்றபடி எதை வேணாலும் தரலாம், அதனால் நீ எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் ஓ அப்படியா, அப்படின்னா நீ இப்போ கொஞ்சம் மாதிரி பண்ணி அதுக்கு என்னது பேர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்காக ஆமாம் இந்த 3 மாதத்தில் நீ என்னோட ஒய்ஃபு தானே, அப்போ நான் தானே அதை பண்ணி ஆகணும், நீ எப்படி வேற ஒருத்தங்கிட்ட போகிற, எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும்போது ஓஹோ நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் மட்டும் இன்னொரு ஒரு உமனோட இங்கே சுற்றிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஒரு லைட்டாக சிரிச்சுட்டு என்ன ஜெலஸா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெலஸ்லாம் கிடையாது, கோவம் மட்டும்தான், ஏன்னா நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. எனக்கு கூட ஒரு ஞாபகம் இருக்குது,
இருக்குது. முதல்ல நீ என்ன பார்க்கும்போது நீ என்ன பண்ணியாமா ஃபோர்ஸ் பண்ணி தானே கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்துட்டு நான் பண்ணது நீ பண்ணது ஒன்றா, ஏன்னா இவன் பண்ணது ஃபீலிங்ஸ் இருக்காது, இவன் ஃபீலிங்ஸோட பண்ணியிருப்பானா, அதனால தான் அப்படி சொல்கிறான். ஆமாம் வேறையா அப்படின்னு சொல்லி இவன் பதிலுக்கு கேட்பான். அவள் ஒன்றுமே சொல்ல முடியாது, வாய் முடிப்பான். அதுக்கப்புறம் அவரோட அப்பா ஃபோன் பண்ணி என்ன வேலைத்தனம் பண்ணி வச்சிருக்க, உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன், முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரிப்பா நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. என்னது டயர்டாக இருக்கேன், அப்படி என்ன உனக்கு வேலை, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோ அதை சைடில் கேட்டு நானும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். வேண்டான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா இருந்துட்டு என்ன வேலைத்தனம் பண்ணி வச்சுக்கோ, முதல்ல முட்டி போடு, நீலாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்பா எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். பக்கத்தில் அவங்க தங்கச்சிக்காரி இருந்துட்டு இவர் ரொம்ப மோசமானவன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா அப்படி இப்படின்னு மூட்டி கொடுத்துட்ருப்பா. என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வேலை செய்கிறேன்னு போயிட்டு இப்படி ஒரு வெயிட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கா, அது ரொம்ப கீழ்த்தனமாக அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாரு. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும்போது என்ன அந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லி காட்டும்போது பார்த்தா அந்த சிஸ்டரோட வந்துட்டு இருப்பாள், அந்த மருமகளோட வந்த ஃபோட்டோ தான் இருக்கும். ஓ என் சிஸ்டர் தான் இதை காமிச்சாலா, அப்பா இவன் என் பின்னாடி வேவு பார்த்துட்டு இருக்கா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆமாம் நான் வேவு பார்க்கலாம், நீ பண்ணுற காரியமெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிஸ்டர் சொல்லுமா. அப்பா நான் பாஸோட மருமகளை பிக்கப் பண்ண தான் அங்கே போனேன், வேற எந்த தப்பு நான் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே சிஸ்டர் வந்துட்டு அப்பாப்பா அவளை நம்பாதீங்க, அப்படின்னா எப்படிப்பா அங்கே உள்ளே போக முடியும், அந்த பர்டிகுலர் ஃபேமிலி நேம் இருக்கவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் என் பாஸோட ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணி நான் போனேன், ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுருவாரு. ஆனால் அவங்க தங்கச்சி திரும்பவும் முட்டி கொடுப்பாளா. அப்போ ஹீரோயின் தங்கச்சியோட சில பல ஃபோட்டோக்களை காமிச்சு கொடுத்துட்டு நீங்கள் இவளுக்கு தான் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். உடனே அவங்க அப்பா இருந்து தங்கச்சிக்காரியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாரு. ரெண்டு பேர் மேலேயும் உள்ள கோவத்தில் வெளியே போய் நின்றுட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே போகும்போது யார் என்னை பார்க்க வர வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு டிராயிங் கொண்டு போய் காமிச்சிட்டு அவங்க அப்பா அதை பார்த்ததுமே செம்ம சர்ப்ரைசிங் ஆயிடுறாரு. இது எப்படிமா உனக்கு கிடச்சிது, இந்த டிராயிங் பயங்கரமான டிராயிங் ஆச்சு, ரொம்ப பழசானது, இது வந்து இப்போ தான் 50 மில்லியனுக்கு யாரோ ஏழை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்லுவார். ஆமாப்பா எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி முடியும் அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆமாப்பா என்னோட பாஸ் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன், அவங்க பாட்டியை காப்பாற்றினேன்றதுக்காக இதை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவரும் வந்துட்டு ஓகே நல்ல விஷயம்னு பாராட்டுறாரு. அப்போ ஹீரோயின் அப்பா கிட்ட என் அம்மாவோட சிக்னேச்சர் நேம் குயின் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் சின்ன வயசில் அம்மா வரைகிற டிராயிங்க்கெலாம் அவங்க அப்படி போட்டு நான் பார்த்துருக்கேன். அப்போ உண்மையை சொல்லுங்கள் அம்மா உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படி சொல்கிற, அம்மா இறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அம்மா சிக்னேச்சர் போட்டு நிறைய டிராயிங் இன்னும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. அதெல்லாம் நீ நம்பக்கூடாது, எல்லாமே ஃபேக்கு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, இனிமேட்டுக்கு அம்மா பேரை நீ வெளியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏன்பா அப்படின்னு கேட்பா. ஆமாம் ஏன் அப்படின்னா உங்கள் அம்மாவும் நானும் லீகலாக கல்யாணம் பண்ணிக்கல, ஸோ அதனால் வந்து ஒன்றை தான் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்குது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா செக்ரட்டரி வந்து பிக்கப் பண்ண வந்திருப்பான். நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், வேவ் பார்க்குறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். நீ என்னை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்து நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ அங்கிள் இங்கே எதுக்கு நீ கூப்பிட்டு வந்திருக்க, என்ன ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாளா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி மெனுவை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நீ எப்போவுமே பிஸியாக தானே இருப்ப, உனக்கு எப்படி நீ கூட்டுறதுக்குலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சில பல பொண்ணுங்க இருந்துட்டு இங்கே பாரு இவன் எவ்வளோ சூப்பராக இருக்கான் ஹேண்ட்ஸம் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பான். ஜஸ்ட் அவங்க வந்து உட்காந்து ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா பின்னாடி ஒரு குரூப் வரும். யார் அப்படின்னா நம்ம ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருப்பாள் அவனோட அந்த தம்பி, அதுக்கப்புறம் அந்த மருமகளும் வந்துட்டு இருப்பான். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டே வந்து உட்காருவான். இந்த மருமக பொண்ணு ஹீரோயினை பார்த்ததுமே என்னோட காடஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடும். காடஸ் உங்களால் மட்டும்தான் இப்படிலாம் முடியும், என் அங்கிளையே நீங்கள் வெளியே டின்னர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு புகழ்ந்துட்டு ஆமாம் நேற்று நீங்கள் அந்த தடியங்களை விளையாண்டு தோக்கடிச்சிங்கல்ல, வேறு லெவல் போங்க, உங்களால் மட்டும் தான் இப்படி முடியும் அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருப்பாளாம். அப்போ அந்த ஹேக்கர் வந்துட்டு நீ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க, இவன் உனக்கு காடஸா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த லேடி வந்துட்டு நான் தான் இவனோட ஓல்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாய் சொல்லி அப்படி கை காமிச்சிட்டு இருப்பான். இந்த மருமகப்பில் வந்துட்டு நம்ம ஹீரோயினையே புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாளாம். அப்போ அந்த ஹேக்கருக்கு கடுப்பாயிட்டு இருக்கும். அப்போ மருமகப்பில் சொல்லும் உனக்கு என்ன, எனக்கு இவங்க காடஸு, அது என்னோட விஷயம், உனக்கு என்னடா இதில் இருக்குது, உனக்கு யார் காடஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னோட காடஸ் யாருன்னா அவங்க மிகப்பெரிய ஹேக்கர் அப்படி இப்படின்னு அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அவளோட குணங்கள்லாம் சொல்லும்போது நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கூட இவன் சொல்லுவான் அந்த ஹேக்கர் எவ்வளோ பெரியவங்க
தெரியுமா, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பொறையே ஏறி போயிருமா. நம்ம ஹீரோ வந்துட்டு டிஷ்யூ எடுத்து அவளுக்கு தொடச்சி விட்டுட்டு இருப்பான். எப்படி சாப்பிட்ற பாரு, ஒழுங்கா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இவ்வளோ கேரிங்காக இவளை பார்த்துட்டு இருக்க அந்த லேடி பார்த்துட்டு, இவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணுங்களை இவ்வளோ கேரிங்காக பார்த்து நான் பார்த்ததே இல்லை சே அப்படின்னு மாதிரி கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறான். அந்த ஹேக்கர் பையன் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப சீன் போடுறா, தண்ணி கூட ஒழுங்காக குடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓவராக பேசாதரா அப்படின்னு அக்கா கறி திட்டுவான். ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஹேக்கர் பையனை ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லுவானா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வாஷ்ரூம் போகிறேன்னு எந்திரிப்பான். ஹீரோ நானும் கூட போகிறேன்னு எந்திரிப்பான். இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட போயிட்டு இருப்பான். அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வந்துடும், அவனும் அந்த பக்கம் போயிடுறான். இவங்க வாஷ்ரூமில் இருக்கும்போது முதல்ல ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரெடியாகி வெளியே போகிறான்னு போகும்போது அந்த லேடி வந்துட்டு என்னோட ஓவர் கோட்டையை கொஞ்சம் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இங்கே வந்துடுறான். இந்த லேடி வந்துட்டு உன்னை இருடி நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா ஒரு லுக்கு விட்டுட்டு இருப்பான். ஹீரோ முன்னாடி இவளை அவமானப்படுத்தணும், அப்போ தான் இவளை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் கொண்டு போய் அந்த ஓவர் கோட்டையை அங்கே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அவன் அங்கே இருக்கானா, சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கிளம்புறாங்க. அப்போ இந்த லேடி ஓவர் கோட்டை எடுத்துகிட்டு மாட்டுறதுக்கு போவாள். அதுக்கப்புறம் ஐயோ இந்த பாக்கெட்டில் இந்த வாட்சுக்கானா எங்கே போச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமாக தேடிட்டு இருப்பான்.